Hi friends, நிறைய எப்படி இருக்கீங்க? செல்லம்ஸ் கிச்சன் பார்க்குறீங்களா? பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சு தரப்போகிறேன். இப்போ வாழைத்தண்டு வாங்கி என்ன செய்யணுன்னா, முந்தைய நாளைக்கே நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி இந்த மாதிரி மோர் கொஞ்சம் விட்டு அதில் தண்ணி நிறைய விட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதை ரவுண்டாக நறுக்கும் போதே நார் வரும். அந்த நாரை சுற்றி நறுக்கிறத நான் காட்டணும்னு நினச்சேன், காட்ட முடியல. இந்த மாதிரி நார் வரும். அது நார் இல்லாமல் எடுத்து இப்படி லேஸாக பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு மோரில் போட்டு வச்சதுனால அது கருக்காமல் இருக்கு, இல்லாட்டா கருத்து போயிடும். இதை நல்லா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். பண்ணுற போது காட்டுறேன். இப்போது இந்த மோர்லேருந்து எடுத்து நல்லா தண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். அவவா என்ன குக் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் போட்டுக்கோங்க. போட்டு அதில் எண்ணெய் காயட்டும். இதோ எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு காஞ்சாச்சு. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாப்பழம். காரம் அவாவா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், மிளகாப்பழமும் போட்டுக்கலாம். காரம் எங்காவது காரம் கம்மியாக இருக்கணும். இல்லை ஒரே ஒரு மிளகாப்பழம் போட்டு நல்லா செவக்கணும். செவந்தோன்னு இந்த வாழைத்தண்டை கிளீன் போடணும். இதை இப்போ வாழைத்தண்டை எடுத்து போட்டுற வேண்டியது. செவந்தாச்சது. மஞ்சள் அப்படி போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு. போட்டு கொஞ்சம் மூடி வச்சு அதை நல்லா வேகட்டும். பார்த்தியா, ஒரு தடவை மறித்து கொடுக்கணும் நல்லா வேகிறதுக்கு. ஏன்னா இது தண்ணி கூட தேவையில்லை, ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்துடும். நல்லா வேகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். பார்த்தியா, நல்லா வெந்துருக்கு. இந்த சமயத்தில் வேணுங்கிறவா 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கேன். அதை சுண்டல்னு சாப்பிட்ருவாங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது. அவள் உடம்புல எப்பயாவது இறங்கினா போகிறோங்கிறதுக்காக. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுடும் ஜீனி போட்டதுனால. அதனால் இதை திறந்து வச்சு வதக்கணும். அது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். முடிஞ்சுது வாழைத்தண்டு பொரியல். உடம்புக்கு நல்லது. இந்த சம்மர் சீசனில் இந்த வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எல்லாரும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருவோம். ஆச்சு, இனிமேல் தேங்காய் பூ போட்டுடலாம். நல்லா வெந்து எல்லாம் வதங்கி இதாக எடுத்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கணும். அதான் தேங்காயாக இருக்குது. இவ்வளோ போதும், இதுக்கு மேலே வேண்டாம். போட்டு இந்த கருவேப்பிலையை கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். வாழைத்தண்டு பொரியல் சரி, எல்லாரும் பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே சாப்பிட்லாம்ல. பண்ணி பாருங்க. தேங்க்யூ.